தெலுங்கானா மாநிலத்தில் இளைஞன் தனது வீட்டில் சிறுமியை கடத்தி 3 மணி நேரம் பாலியல் பலாத்காரம். சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இளைஞனின் வீட்டை தீ வைத்து கொளுத்தினர். தடுக்க வந்த போலீசார் மீதும் சிறுமியின் உறவினர்கள் கல்வீச்சு தாக்குதல். இதில் ஒரு ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் படுகாயம். தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டம் குடிஹத்னூரில் இளைஞன் ஒருவன் அருகில் வசிக்கும் சிறுமியை வீட்டிற்கு அழைத்து வந்து ஆசை வார்த்தை கூறி வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இளைஞரை வெளியே வர சொல்லியும் வராததால் கோபமடைந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் வருவதற்கு தாமதமாகவே அந்த வீட்டுக்கு தீ வைத்து எரிக்க முயன்றனர் பெண்ணின் உறவினர்கள். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து உள்ளே இருந்த இளைஞனை மீட்டனர். இதனால் கோபமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த வீட்டுக்கு தீ வைத்தும் போலீசார் மீதும் போலீசாரின் வாகனங்களின் மீதும் கல்வீசி தாக்கத் தொடங்கினர். மேலும் இளைஞரின் உறவினர்கள் வீடுகள் மீதும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு காணப்பட்டது. இச்சம்பவத்தால் இளைஞனின் வீடு முழுவதுமாக எரிந்து சாம்பலாகின. காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த இளைஞனை போலீசார் அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் அதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த இளைஞன் மீது தாக்குதலில் ஈடுபட்ட சிறுமியின் உறவினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த அசாதாரண சம்பவத்தால் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.